சார் ஆக்சுவலா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்து கூலி படம் ஒரு வருஷமா 1.5 வருஷமா எதிர்பார்த்துட்டே இருந்து எப்படா ரிலீஸ் ஆகும் எப்படா. இன்னைக்கு உண்மையாலுமே காலையில ஷோல உள்ள உட்காந்து ஒரு ஒரு என்ஜாய்மெண்டோட ரஜினி சாரோட அவருடைய நடை ஸ்டைலு ஒவ்வொரு படத்துக்கும் அவர் இப்ப என்னமோ இளமையை ஊஞ்சல் ஆடுற மாதிரி அவர் இன்னும் இளமையா போயிட்டே இருக்கிறாரு. அவர் ஃபைட் சீன் அவரோட ஸ்டைலு அவருடைய மாசு உண்மையாலுமே படம் லோகேஷ் கனகராஜ் வச்சு பயங்கரமா செதுக்கிட்டு இருக்காரு. சன் பிக்சர்ஸ் தயாரிப்பு பிரமாணமா பண்ணிருக்காங்க. உண்மையாலுமே பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம். படம் செம ஹிட்டு. உண்மையாலுமே அதுல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நடிகர்களும் உண்மையாலுமே அவங்களோட பார்ட் ரிஸ்க் எடுத்து நல்லா சூப்பரா பண்ணிருக்காங்க. படம் சூப்பரா இருக்கு சார், அருமையா இருக்கு படம் சார். எல்லா படத்துக்கும் தலைவர் ஒவ்வொரு வித்தியாசம், அவர் போடுற ட்ரெஸ்ல இருந்து ஸ்டைல்ல இருந்து ஒவ்வொன்றுமே வித்தியாசமா போயிட்டு இருக்கு. இந்த படமும் வித்தியாசமா தான் இருக்கு. போன படத்தோட இந்த படம் வித்தியாசம், இந்த படத்தோட ஜெயிலர் 2 அடுத்து வித்தியாசமா வரும். பிரமாணமா பண்றாரு. அவரு தான் சொல்றேன், இளம் நடிகர் மாதிரி அவர் இப்ப சூப்பர் ஸ்டார் ஆயிட்டு இருக்காரு. செமையா இருக்கு படம். அவரோட ஸ்டைலு நட உண்மையாலுமே அந்த ஃபைட் சீன்லாம் எதிர்பார்க்க இப்ப இருக்கிற கதாநாயகரோட செமையா பண்ணிருக்காரு படம். பஞ்ச் டைலாக்கே இல்லை, அவர் ஸ்டைல் தான் இதுல பஞ்ச் டைலாக்னே சொல்லலாம். அவர் நடக்கிறது ஸ்டைலு ரொம்ப நாள் கழிச்சு படத்துல அந்த பீடி குடிச்சிருக்காரு. அதுதான் ஸ்டைல் மாசு பயங்கரமா பண்ணிருக்கு. படம் செமையிட்டு நல்லா இருக்கு. எல்லா ஃபேமிலியோட பார்க்கலாம். கண்டிப்பா எல்லா படத்துலயுமே இந்த சண்டை காட்சி ரத்தம் வருது எல்லாம் இருக்கு. அது இதுலயும் தான் இருக்கு. ஒன்னும் பெருசா அதுக்கு இதுக்கெல்லாம் பெருசாலாம் ஒண்ணும் இல்லை. ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கு கண்டிப்பா. அதாவது ரஜினினாவே எல்லா லேடிஸும் கண்டிப்பா அவருடைய ஸ்டைல் தான் எல்லாம் விரும்புறது. படம் கதை இருக்குதா பாட்டு இருக்குதா அப்படிங்கிறதோட அவரோட ஸ்டைலுக்காகவே படம் பார்க்க நிறைய பேர் வந்திருக்காங்க, வராங்க. கண்டிப்பா நிறைய வந்துட்டு இருக்காங்க, இன்னும் வராங்க, கண்டிப்பா வருவாங்க. இப்ப நாங்களே இப்ப பாத்தீங்கன்னா இந்த ஷோவுக்கு 680 டிக்கெட் நாங்க தான் எடுத்தோம். அடுத்த ஷோவுக்கு 200 டிக்கெட் கொடுத்துருக்கு. அடுத்த ஒரு குரூப் மகளிர் அணியும் வரத்துக்கெல்லாம் டிக்கெட் எப்ப நாங்க இப்ப 4 நாள் ஷோ இல்லை, அதனால நெக்ஸ்ட் வீக்கு கண்டிப்பா எல்லாத்தையும் மகளிர் அணி ஒரு குரூப்பே வராங்க. மொத்த மகளிர் அணி 700 தேட்டர் ஃபுல் ஆகுது. செம மாஸ் படம் நல்லா இருக்கு, செம ஹிட். முதல்ல தலைவர் 50வது வருஷத்தை நிறைவு பண்ணியிருக்கிறாரு. அவருக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். சன் பிக்சர்ஸ் நிறுவனத்துக்கு வாழ்த்துக்கள். மிகப்பெரிய பொருட்செலவு பண்ணியிருக்காங்க. அது டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் மிக அருமையா இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. அனிருத் பயங்கர மியூசிக் கொடுத்துருக்காரு. தென் ஒன் அண்ட் ஒன்லி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் 74 வயசுன்னு சொல்லவே முடியாது சார். சும்மா பின்னி படம் எடுத்துட்டாரு. அவரோட இன்ட்ரடக்ஷன் சீன்ல இருந்து கிளைமேக்ஸ் வரைக்கும் அவரோட காட்சிகள் திரையை அரங்கத்தை விசில் அடிச்சு அரங்கத்தை அதிர விடுறாங்க. அவ்வளோ சூப்பரா இருக்கு படம். பிளாக் பஸ்டர் மூவி ஓகேங்களா, கட்டாயம் பிளாக் பஸ்டர் மூவி. இதுலேயே அது அவரோட உழைப்புக்கும் அவரோட இறைவன் வச்சிருக்கிற ஒரு அருளுக்கும் அதுதான் கட்டாயம் அவர் இந்த 50 வருஷம் ஜெயிச்சுட்டு இருக்கிறதுக்கு காரணம். கோடான கூட ரசிகர்கள் அவர் மேலே வச்சிருக்கக்கூடிய அன்பு பாசம் இருக்கு பார்த்தீங்களா. அதனால இன்னும் நல்லபடியாக அவர் நலமா வாழணும். 50வது வருஷத்தை சிறப்பாக கொண்டாடணும்னு நான் ஆசைப்படுறேன் சார். இந்த படம் மிக அருமையா இருக்கு. பிளாக் பஸ்டர் மூவி ஓகேங்களா, கமர்ஷியல் என்டர்டைன்மெண்ட் மூவி ஓகேங்களா சார். தலைவரோட நடிப்பு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சீன்லையும் பார்த்தீங்கன்னா அவர் தத்ரூபமாக நடிச்சிருக்காரு. இந்த கதாபாத்திரம் தேவாங்கிற கதாபாத்திரத்துல வாழ்ந்துருக்காரு. படம் அவ்வளோ அழகா இருக்கு, அவர் அழகா நடிச்சிருக்காரு. பஞ்ச் டைலாக் பெருசா இல்ல, பழைய படத்துல இருந்து ஒரு சில டைலாக்ஸ் மட்டும் இதுல வந்திருக்கு. ஓகே, தேங்க்யூ.